நிமிர்ந்த நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது உங்க அபிமான டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி. நம்ம இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பிரபல ஹோமியோபதி மருத்துவர் ராபின் மோசஸ் அவர்களை தான் சந்திச்சுட்டு இருக்கோம். தேங்காய் பட்டணத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஆர் ஆயுஷ் சென்டர் மருத்துவமனையினுடைய மருத்துவர் மரியாதைக்குரிய திரு ராபின் மோசஸ் அவர்கள் இன்றைக்கு சோரியாசிஸ் நோய் குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அவங்கள தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு பொதுவாக ஸ்கின் டிசீஸ் அப்படிங்கிறது பரவலாக இன்னைக்கு எல்லா தரப்பான மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. வழக்கமான தோல் நோய்கள்ல இருந்து சோரியாசிஸ் எந்த அளவுக்கு மாறுபட்டது சார்? சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஓகே. அது வர்றதுக்கு சில வாழ்வியல் முறைகள், சில உணவு முறைகள், இந்த காரணங்கள்னால வருது. வந்த பிறகு இதை முற்றிலுமாக அகற்றுறது மிக ஒரு சவாலான ஒரு இது. ஏன் அப்படின்னா இந்த சோரியாசிஸை பொறுத்தவரையில் ஆட்டோ இம்யூன், அதாவது உடம்பில் உள்ள எதிர்ப்பு சக்திகளே நமக்கு எதிராக செயல்படுறது மாதிரி. ஓகே. உடம்பில் உள்ள எதிர்ப்பு சக்திகள், நோய் எதிர்ப்பு சக்திகளே அதை இன்டர்னல் ஒரு எதிர்ப்புகள் உருவாகிற ஒரு நோய். இது ஜெனட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பாரம்பரியமான நோய்கள்னு சொல்லிட்டு சில மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அது முற்றிலும் உண்மையானதாட்டு இன்னும் ப்ரூவ் பண்ணல. சிலருக்கு பாரம்பரியம் இல்லாமல் புதுசாக முதல்ல இருந்தும் வருமா? அப்போ இது கட்டாயம் வரும். ஓகே. நம்ம அனுபவத்தில் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே. மெயினாக இன்னைக்கு இந்த காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, காஸ்மெட்டிக் இன்னைக்கு அழகு சாதனங்கள் யூஸ் பண்ணுறது, ஷாம்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. பிறகு சில உணவுகள் இது ஒவ்வாமையினால் உருவாகுது. அதாவது தயிரும் இந்த மீனும் சேர்த்து சாப்பிட்றது, மாமிசங்கள், அதாவது மாமிசத்துக்கு கூட எப்போதுமே தயிர் சாப்பிடக்கூடாது. ஓகே. அப்போ இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம எங்கே பார்த்தாலும் ஒரு பிரியாணி சாப்பிட்டேன்னா அங்கே தயிர் உள்ளி. ஆமாம். அங்கே உணவில் ஒரு புரோட்டா கூட தயிர் உள்ளி. ஆமாம், புரோட்டா இறைச்சி தயிர் உள்ளி. ஆமாம். அப்போ அங்கே பொருந்தா கூட்டணியாக அமைஞ்சிருது கட்டாயம். அதுபோல் இப்போ தோசை இட்லியை கூட இறைச்சி ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. உளுந்து கூட மாமிசம் சாப்பிடக்கூடாது. ஓகே. அப்போ நம்ம உளுந்து சாப்பிட்றோன்னா இன்னைக்கு உளுந்து சோறு, அதை கூட இறைச்சி கறி சாப்பிட்றாங்க, கறிச்சோறு. அப்போ இது மாதிரிப்பட்ட உணவுகள் மாற்றங்கள் தான் இன்னைக்கு பாடியை அவங்க இம்யூனோ சப்ரஸஸ் உருவாக்குறதுக்கு காரணம். டாக்டர், இப்போ பிறகு இனி ஒரு காரணம் ஸ்ட்ரெஸ். மிகப்பெரிய ஒரு இதுக்கு அடுத்தபடியாட்டு சோரியாசிஸ் உருவாகிறதுக்கு மன அழுத்தம். ஓகே. அது மிக அதிகம். இப்போ ஒரு சோரியாசிஸ் நோயாளியை பொறுத்தவரையில் நம்ம சில கால மருந்துகள் செய்து நம்ம குணப்படுத்தி வச்சுருந்தாலும் அவருக்கு தாங்க முடியாத ஒரு மன அழுத்தம் வந்துட்டுன்னா அவங்க ஒரு 15 நாள் 20 நாள் தூங்க முடியாத அளவில் ஒரு மன அழுத்தம் வந்துட்டுன்னா அவருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மீண்டும் வந்துடும். டாக்டர், சோரியாசிஸை முழுமையாக குணப்படுத்த முடியுமா? முழுமையாக குணப்படுத்துறதுன்னு சொன்னால் நம்ம மெடிசனில் குணப்படுத்திட்டு சில வாழ்வியல் முறையும் அவங்க மாற்றி கொண்டு போனாங்கன்னா காலம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு. கட்டுப்படுத்தி வைக்கலாம். அப்போ கட்டுப்படுத்தி வைக்கலாம். ஆனால் எந்த நேரமும் அந்த வாழ்வியல் முறையை அவங்க மீறினாங்கன்னா வந்துடலாம். வரதுக்கு வாய்ப்பு 90%. ஏறக்குறைய இது சுகர் ப்ரெஷர் மாதிரி அப்படியே கட்டுப்பாட்டில் வச்சிருக்க வேண்டிய. அப்படி சொல்ல முடியாது. சுகர் ப்ரெஷருக்கு கடுமையான பத்தியங்கள். இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய பத்தியம் தான். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு மனச அளவில் ஒரு டிப்ரெஷன், அவங்க ஒரு மாதம் 15 நாள் தூக்கமே வராது, ராத்திரி பகலாக எனக்கு தூக்கமே வரல, அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தம் வந்துன்னா அவனுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல லைட்டாக பொடுகு மாதிரி ஆரம்பிக்கும். இல்லைன்னா எங்கேயாவது தோலில் உருவாகும். நம்ம பார்க்க தான் செய்கிறோம். மற்றபடி அப்புறம் இந்த உணவுகளில் தொடர்ந்து இந்த மாதிரி நான் வெஜிடேரியனை கூட தயிர் இந்த மாதிரிப்பட்ட உணவுகள் முறைகள் தொடர்ந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வரும். மற்றபடி இதில் அவங்க தவிர்த்து அவங்க ஹாப்பியாக இப்போ மாமிசத்தை கூட இது சாப்பிடக்கூடாது, இதை கூட இது சாப்பிடக்கூடாது, நமக்கு 8 மணி நேரம் தூக்கம் வேணும், இப்படி வாழ்ந்து போனாங்கன்னா மீண்டும் வராமல் நம்ம குணப்படுத்தி நிறைய பேஷண்ட்டை நம்ம பண்ணிடுவோம். சோரியாசிஸோட அறிகுறிகள் என்ன டாக்டர்? பொதுவாக என்னன்னா ஸ்கின் டிசீஸ் எதை பார்த்தாலுமே நமக்கு ஏதோ ஒரு தொல்லை, ஒரு அரிப்பு, நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சிம்டம் வருதுன்னா அதை சோரியாசிஸ்னு பயப்படணுமா, அல்லது சோரியாசிஸுக்குன்னு தனிப்பட்ட ஏதாவது அறிகுறிகள் இருக்கா டாக்டர்? இதுதான் சோரியாசிஸ். அதாவது சோரியாசிஸ் அப்படின்னா மருத்துவர் நிறைய டைப்பு. பஸ்குலர் சோரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு காமன். அது சிலவங்களுக்கு நெகக்கண்ணெல்லாம் பழுக்கும். எல்லா நெகத்துக்கு சைடும் இந்த சைடும் பழுத்துரும். இது ஒரு டைப் சோரியாசிஸ். இது ஒரு டேஞ்சரஸ். இதை ஆரம்பத்தில் கட்டுப்படுத்தலைன்னு அவங்க நெகம் தவறிடும். பிறகு அவங்களுக்கு வராது, நகமே போயிடும். இது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இப்படி வந்த உடனே
சரியான ஒரு மருத்துவர் அதை டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா இவங்க வந்து எலுமிச்சம்பழம் எடுத்து வைக்கிறது இல்ல விரல் சுத்தம், ஆமா விரல் சுத்தம்னு சொல்லுவாங்க, சிலவங்க மயிலாஞ்சி அடிச்சு போடுவாங்க. இந்த மாதிரி பண்ணி வரும்போது ஒரு கண்டிஷன்ல வந்து நம்மகிட்டே இருக்காங்க நிறைய பேஷண்ட்ஸ். எல்லாம் ஒரு கண்டிஷன் ஆன பிறகு வருவாங்க. ஆனா நெகத்துக்கு பெட் எல்லாம் போயிடும், நெயில் பெட் எல்லாம் டேமேஜ் ஆகிடும். அடுத்து அவங்களுக்கு நம்ம சுகப்படுத்தி இருக்கோம். நான் நிறைய பேஷண்ட் இருக்கு என்கிட்ட. ஆனா பட் வந்து அவங்களுக்கு நெயில் திரும்ப ரெக்கவரி கிடைக்காது. நெயில் ஆரம்பத்திலே வந்தா இது பண்ணலாம். இது ஒரு டைப்பு. இனி ஒரு தரப்புக்கு வந்து வட்டமாட்டு வந்து இந்த இடத்துல இந்த கால் முட்டு, இந்த எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க, இந்த கை முட்டு இந்த கால் முட்டுல இன்னொரு டைப்ல வரும். இந்த டைப் வந்து ஒரு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஒரு கண்டிஷன். பார்க்குறது சிம்பிளாக இருக்கும், பட் லாங் டேர்ம் எடுக்க வேண்டியது ஒரு டைப். இனி ஒரு சிலருக்கு வந்து தலையில வரும். அது வந்து நம்ம காமனாக பார்த்துருப்போம், நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பொடுகுன்னு போகிறோம், இதில் வந்து வட்டமாக வரும். இது பொடுகுன்னு சொல்லி ஆரம்ப ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பெருசாக வந்து இளவீரும். சிலவங்களுக்கு இந்த பியர்டு மீசத்தாடிக்கு இடையில வந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது, நிறைய டைப்ல இருக்குது. அதனால இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஒரு மருத்துவரால தான் வந்து பார்த்து வந்து சோரியாசிஸ் நிறைய பார்த்த உடனே வந்து ஒரு நோயாளிக்கு வந்து அந்த ஸ்கின் டிசீஸ்னு போனாலே மார்க் பண்ணிடுவாங்க டாக்டர்ஸ். எல்லா டாக்டருக்குமே கண்டுபிடிக்கல. அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது பிளட் டெஸ்ட் எடுத்தாதான் சோரியாசிஸ் இல்ல, அப்படி வந்து பண்ண முடியாது. அப்படி வந்து கண்டுபிடிக்கணும்னா பயாப்சி எடுக்கணும். தோல் வெட்டி நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். அது கூட வந்து சிலவங்களுக்கு வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ் வருது. கட்டாயம். அது சரி, மருத்துவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் தான் அதை சொல்ல முடியும். சில மருத்துவர்கள் வந்து சாதாரணமான இது ஸ்கின் டிசீஸ், அலர்ஜி, இப்போ சிமெண்ட் அலர்ஜி இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற அலர்ஜின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணியே கடைசியில் வந்து எனக்கிட்ட நான் சொன்ன நெகத்துக்கு போன பேஷண்ட்டே அப்படிதான். அவங்க செய்கிற வேலையினால அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு கண்டிஷனில் வந்து அவங்களுக்கு நெயில் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னட்ட வராங்க. இப்போ வந்து பட்டு போன நகை போனது தான், இந்த 2-3 விரலில் கிடையாது, மீதி எல்லா விரலையும் இருக்கு. அதுங்களுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 12-13 வருஷம் ஆச்சு, இதுவரை வரவே இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கு, ஹாப்பியா இருக்கு. டாக்டர், இப்போ சோரியாசிஸ்ங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜெனட்டிக்கலா அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா டாக்டர்? அது எப்படி பாக்குறீங்க? அது வந்து 1% தான் கடத்தப்படுறது வாய்ப்பு உண்டு. 99% பாதுகாப்பு. அப்ப ஒரு சோரியாசிஸ் நோயாளி திருமணம் செய்து கொள்ளலாமா? குடும்ப வாழ்க்கை அவருக்கு எப்படி இருக்கு? கட்டாயம் வந்து இப்போ வந்து 1% வந்து ஜீன்ல வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தாம்பத்திய உறவுகள் வைக்கும் போது மனைவிக்கோ இந்த நோய் பகர்றதுக்கு வாய்ப்பு கடுகளவு. தொடர்றதுனாலயோ இல்ல அவங்க கூட சாப்பிடுறதுனாலயோ அவங்களோட புலங்குறதுனாலயோ ஒண்ணுமே கிடையாது. அது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க டவல் எடுத்தா வரும், அவங்க ஷீப் யூஸ் பண்ணா வரும், அப்படி ஒன்றும் கிடையாது. அது வந்து சாதாரண ஸ்கின் டிசீஸ் பரவலாம். ஆனா இந்த சோரியாசிஸை பொறுத்தவரையில் வந்து ஒரு சோரியாசிஸ் சாதாரண ஸ்கின் டிசீஸ் நோயாளியுடைய டவல் எடுத்து நான் தொடச்சா எனக்கு உடம்புல பரவலாம். ஆமா, ஃபங்கல் டைப், ஃபங்கல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபங்கல் வந்து ஈஸியா பரவும். இப்போ நீங்க போட்ட நீங்க யூஸ் பண்ண சோப்பை யூஸ் பண்ணாலே எனக்கு வந்துடும். ஓகே டாக்டர், சோப்பே டிஸ்இன்ஃபெக்டன்ட் தான், அந்த சோப்பை நம்ம தொட்டாலே வந்துடும். சோரியாசிஸ் அப்படி வரவே செய்யும். ஓகே டாக்டர், இப்போ சோரியாசிஸை மருந்து மூலமா கட்டுப்படுத்துறோம் நம்ம வந்து, இப்போ மருந்து முறைகள் மூலமா கட்டுப்படுத்துவோம் அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிட்டீங்க. ஒரு காலகட்டம், எவ்வளவு காலகட்டம் எடுத்துக்கும் டாக்டர் ஒரு சோரியாசிஸ் நோயாளி மீண்டு வர்றதுக்கு? எவ்வளவு காலகட்டம் எடுக்கும்? அது வந்து அவங்க எந்த கண்டிஷன்ல வர்றாங்களோ அதை பொறுத்து தான். ஓகே, இப்போ வந்து ஆரம்ப கண்டத்திலே வந்தாங்கன்னா சில மாதம் ட்ரீட்மெண்ட், சில மாதம் இல்லைன்னா வருடங்கள் ஆகும். ஓகே டாக்டர், இப்போ அலோபதியோடு ஒப்பிடுறப்ப ஹோமியோபதி மருத்துவம் எந்த அளவுக்கு சோரியாசிஸ் ரெக்கவருக்கு கை கொடுக்குது டாக்டர், உங்க அனுபவத்துல இருந்து பேசுறது? சார் வந்து ஆங்கில மருத்துவத்துல வந்து அதுக்கு வந்து சில லோஷனும் இதுவும் தான் இருக்கு. அதை தாண்டி வந்து ஹைலி இன்ஜெக்டபிள் இருக்கு. ஓகே, இன்ஜெக்டபிள் வந்து ஒருக்கா போட்டாலும் அவங்களுக்கு வந்து முழுமையாட்டு வந்து கியூர் ஆகாது, அப்படி கொண்டு போயிட்டே தான் இருக்க முடியும். நம்ம மருத்துவத்தை பொறுத்தவரையில் வந்து அவங்களுக்கு வந்து எளிமையான மருந்து தான். ஓகே கம்பேரிட்டிவ்லி வந்து அதுக்கு வந்து எளிமையான மருத்துவத்தில் முடியும். ஓகே டாக்டர், இப்போ சோரியாசிஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது முன்னெச்சரிக்கை செய்யணும்னா மக்கள் என்ன செய்யணும் டாக்டர்? அது ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி முன்னெச்சரிக்கை ஒன்றும் இல்லை, உணவு கட்டுப்பாடு மட்டும்தான். உணவு கட்டுப்பாடு நம்ம வாழ்வியல் முறையில் அப்படி கொண்டு போயிட்டு இருக்கலாம். அது வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வந்திருக்குன்னா நம்ம மற்றவங்க வந்து இந்த இப்போ குடும்பத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தலைமுறைக்கு வந்து அடுத்த தலைமுறை கடத்தப்படுமா, அவங்களுடைய ஜீனில் அந்த ஒரு இது இருக்குமானுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடோட பாதுகாப்போட போகிறது நல்லதுன்னு உள்ளது கருத்து. டாக்டர், இப்போ ஒரு சோரியாசிஸ் நோயாளியோட இன்னல்கள் எந்த அளவுக்கு இருக்கும் டாக்டர்? இப்போ அவர் ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி அது எந்த அளவுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்னு பார்க்குறீங்க? கடுமையான மன உளைச்சல் இருப்பாங்க. ஓகே, அது வந்து சோரியாசிஸ் நோயாளியை பொறுத்தவரையில் வந்து சாதாரண மன உளைச்சல் கிடையாது. இப்போ வந்து ஒரு ரூமில் தங்குற பிள்ளைகள் இவங்க ட்ரெஸ்ஸு கலத்தும் போது இவங்க உடம்புல இருக்கிறத மற்றவங்க பார்த்துருவாங்க. ஓகே, அங்கே ஒரு அச்சம்,
கூட வேலை பார்க்குறவங்களுக்கு இடத்துல இதே போல் ஷேரிங் ரூமில் அவங்களால தங்கவே முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்கள ஒரு பேஷண்ட்டாக பார்க்க மாட்டாங்க. பேஷண்ட் அல்ல, அவங்கள துஷ்டனா பார்ப்பாங்க. ஏன்னா அவங்கள வந்து அவங்கள தொட்டா வந்துடும். என்னதான் இருந்தாலும் சொசைட்டியோட புரிதல் அவ்வளோதான். சோரியாசிஸ் நோய் வந்திருக்கு, இது பெரிய நோய், ஐயோ இது நம்ம மேலே தொட்டிடக்கூடாது. அவங்க கூட உண்மையிலேயே வந்து தெரிஞ்சா சாகவாசமே வைக்க மாட்டாங்க. ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க. இது நீங்க சொன்னது மன அழுத்தம் சார்ந்தது. உடலியல் ரீதியா அவங்களுக்கு என்ன வகையான துன்பங்கள் இருக்கும் டாக்டர் சோரியாசிஸ் நோயாளி? சார் உடல் ரீதியா அவங்களுக்கு சோரியாசிஸ் அந்த மாதிரி அது சில டைப்புக்கு தான் இச்சிங் இருக்கும். அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா சோரியாசிஸை வந்து கண்டுக்கிடாம விட்டாங்கன்னா சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு வரும். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஜாயின்ஸில் வர்ற மாதிரி விட்ட இதெல்லாம் வந்து இந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிடை வந்து அது உறிஞ்சிரும். நம்ம எலும்பு ஜாயிண்ட்ல எல்லாம் வந்து ஒரு ஆயில் தன்மை இருக்கும். அதுதான் வந்து லூப்ரிகேஷன், பெயின் இல்லாம இருக்கும். இது வந்து இவங்க மருத்துவத்தை பற்றியோ எந்த விதமான அறிவுரையும் இல்லாம சும்மா எண்ணெய் போடுறது, எலும்பு மஜ்ஜைகள் சொல்லுவாங்க. எலும்பு மஜ்ஜைகள் இல்ல, ஜாயிண்ட்டுக்குள்ள சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. எல்லா ஜாயிண்ட்டுக்குள்ளேயும் சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் தான் வந்து நம்ம லூப்ரிகேஷன் ஜெல் மாதிரி. ஆமா, ஜெல் மாதிரி இருக்கும். நம்ம சாதாரண வந்து கோழி எல்லாம் வெட்டும்போது பார்த்தா தெரியும், லிக்விட் மாதிரி இருக்கும். அந்த சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அந்த சைனோவியல் ஃப்ளூயிடை ட்ரை பண்ணிடும், எடுத்துரும். அதனால என்ன நடக்கும் நம்ம உடம்புல? அப்ப அடுத்தது ஜாயிண்டே ஃபங்க்ஷன் பண்ணாது. இப்போ கையில எல்லாம் வந்து இந்த முட்டையெல்லாம் வந்துட்டுன்னா அப்படியே ஜாயிண்ட் உள்ள போயிடுச்சுன்னா ஜாயிண்ட் அப்படியே ஃபியூஷன் ஆகிடும். அப்படியே இந்த முட்டு வந்து நமக்கு அசைஞ்சிட்டு இருக்கிறதுனால இப்படி முட்டு இருக்கிறதே தெரியாது. அப்போ தோல் நோய் என்பதை தாண்டி நம்ம வாழ்வியல் முடக்க நோயா மாத்திரும். கட்டாயம் வரும். சோரியாசிஸ் வந்து அதை வந்து நான் சொன்னேன் எல்லா டைப்பும் அல்ல. இனி இந்த டைப் வந்து இப்படி நகத்தை கடுத்துட்டு போனா இது இப்படி ஒரு பலவீனத்தை உண்டாக்குது. இனி வந்து இது வந்து இப்படி வந்து சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸை கொண்டு வருது. இந்த ஹேர்ல வந்தாச்சுன்னா ஹேரே ரிமூவ் ஆயிடும். ஓகே டாக்டர். பால்னஸ் அவங்களுடைய பொம்பளை பிள்ளைகளுக்கு தோற்றம் பொலிவே போயிடும். ஆமா, பொலிஞ்சிரும்ல. அது இப்போ ஆண்களுக்கு அதிகமாக வருதா பெண்களுக்கு அதிகமாக வருதா டாக்டர்? எப்படி பார்க்குறீங்க டாக்டர்? ரெண்டு பேருக்கும் இருக்கு. இருபாலருக்கும் இருக்கு, யாருக்குன்னு தனியாக சொல்ல முடியாது. குறிப்பிட்ட வயதினர்லையா டாக்டர் அது எப்படி பார்க்குறீங்க டாக்டர்? அதாவது வயதுங்கிறப்ப ஓரளவு நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு 40-50 வயதுல தான் வருதா, அல்லது குழந்தைகள் இளைஞர்களுக்கே வருது? அது அவங்களாம் வாழ்வியல் முறைகளை மாற்றம் செஞ்சாலே போதுமான இருக்கலாம். ஒரு சின்ன பிள்ளைகளை பொறுத்தவரையிலேருந்து நான் நிறைய பேஷண்ட்ஸுக்கு பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு நான் குணப்படுத்தியிருக்கேன். அவங்க வந்து நம்ம ஒரு 2-3 மாசம் ட்ரீட்மெண்ட்லேயே நம்ம குணப்படுத்தி விட்டுருக்கோம். ஆமாம், அவங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஆமாம், குணப்படுத்தி விட்டுருக்கு. அவங்களுக்கு இந்த உணவு முறைகளை நம்ம சொல்லி கொடுத்து அவங்க பாதுகாத்து, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமா வராத பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க. டாக்டர், இப்போ சோரியாசிஸுக்கான சிகிச்சை முறை அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு ஹோமியோபதி மருத்துவம் முன்னணியில் இருக்கிற மாதிரி பார்க்குறீங்க டாக்டர்? அதோட முக்கியத்துவம் ஹோமியோபதி எந்த அளவுக்கு மட்டுப்படுத்துது சார்? நாட் ஓன்லி ஃபார் ஹோமியோபதி, ஆயுஷ் மருத்துவமான ஒரு சூழ்நிலையில தான் வந்து சோரியாசிஸுக்கு நல்ல தீர்வு தர முடியும். ஓகே. ஒன்லி ஃபார் ஹோமியோபதியில் கொடுக்கறத விட எங்களுடைய மருத்துவ அனுபவப்படி அந்த ஒரு சித்த ஆயில் கொடுப்பாங்க. அது ரொம்ப கூட்டு மருத்துவம். ஆமாம், அந்த ஒரு ஆயில் வந்து கொடுப்போம். அப்புறம் ஆயுர்வேதிக்கில் 1-2 கஷாயம் உள்ள கொடுப்போம், அரிஷ்டம் மாதிரி எல்லாம். அது வந்து நல்ல பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணும் ஈஸியா. ஏன்னா இது வந்து ரத்தத்தை சுத்திப்படுத்தணும். நம்ம அந்த ரத்தத்தை சுத்திப்படுத்துறதுல வந்து சித்தா மெடிசின்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஹெல்ப் பண்ணும். ஹோமியோபதி மெடிசின் கூட ஆல்சோ வந்து நல்ல ஹெல்ப் பண்ணும். எல்லாமே ஒரு முக்கூட்டு மருத்துவமா நம்ம கொடுக்கும்போது நல்ல ஒரு வெற்றியை நம்ம அலோபதி மருத்துவத்தோட ஒப்பிடுறப்ப இதுல ரெக்கவரி பெர்சன்டேஜ் எந்த அளவு இருக்கிறதா பாக்குறீங்க டாக்டர்? அதுக்கு இணையா இருக்கா அப்படி கேட்குறேன். நம்முடைய மருத்துவம் வந்து நல்ல வெற்றியை தருது. ஓகே டாக்டர், ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். சோரியாசிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்து இன்றைய தலைமுறை ரொம்ப முக்கியமாக ஒரு சவாலை சந்திக்கிறாங்க. அதுதான் முதுகு வலி. சிஸ்டத்தில் இருந்தேன், அதில் இருந்தேன், இதில் இருந்தேன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் ரொம்ப விரிவாகவே பேசுவோம். உங்கள் நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி.